அதிமுகவினுடைய கூட்டணியில பாமக இணைஞ்சிட்டாங்க. இவங்களுக்கு மொத்தமா 17 தொகுதிகள் வழங்கப்பட இருக்கிறதா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. 17 தொகுதிகள் அப்படிங்கிறது என்ன கணக்கீட்டின்படி ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அது என்னன்னா 17 தொகுதிகள்ங்கிறது பாமகவினுடைய ஒரு தரப்பு, அதாவது அன்புமணி அவர்கள் இணைஞ்சதுனால 17 தொகுதிகள் ஒதுக்கீடா காண்பிக்கப்பட போகுது. இதே பாமகவினுடைய இன்னொரு தரப்பான ராமதாஸ் அவர்கள் இணைஞ்சாங்க அப்படின்னா லாஸ்ட் தேர்தலுக்கு கொடுத்த மாதிரி 23 தொகுதிகளும் சேர்த்து, அதாவது 5-6 தொகுதிகள் சேர்த்து 23 தொகுதிகளாக இது கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது இல்லாம ஒரு ராஜ்யசபா சீட்டும் கொடுக்க போறோம் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்கிறதா உள்ள தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆனா இன்னும் நாங்க தொகுதி பங்கீடுங்கிறத எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இதை நாங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்குது அப்படிங்கிறத அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவினுடைய சார்பில் பாமக ஒரு தரப்பு மட்டும் தான் வந்திருக்காங்க. இன்னொரு தரப்புக்கான பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக போயிட்டு இருக்கிறதாவும், ஸோ ராமதாஸ் அவர்களையும் இதுக்குள்ளே கொண்டு மொத்தமாக நாங்கள் 23 சீட்டுகள் அப்படின்னு சொல்லி முடிக்க போகிறதாவும் தகவல்களாக வெளியாகி இருக்கான். இன்னும் இது உறுதியாகலை அப்படிங்கிறதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு.